ஒன்று அது பேரூர் வழி ஆறு அதற்கு உள என்றது போல இருமுச்சமயமும் நன்று இது தீது இது என்று உரையாளர்கள் குன்று குறைத்து எழும் நாயை ஒத்தார்களே. இறைவன் ஒருவனேங்க, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பதி ஒன்று, பசுக்கள் எண்ணில, பாசம் 3 சைவ சித்தாந்த ரீதியாக நம்ம படிக்கிறோம். ஆக நீங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் கடவுள் ஒருவர் தான். ஆனா அந்த கடவுளை அடைவதற்கு பல்வேறு சமயங்கள் மதங்கள் எல்லாம் இருக்கின்றன. 6 வகையான சமயங்கள் பேசப்படுகின்றன. சைவம், வைணவம், கௌமாரம், காணாபத்தியம், சாக்தம், சௌராஷ்டிரம் என்று மொத்தம் 6 சமயங்கள். சிவபெருமானை கும்பிட்டால் சைவம், திருமாலை கும்பிட்டால் வைணவம், முருகப்பெருமானை கும்பிட்டால் கௌமாரம், விநாயகப் பெருமானை கும்பிட்டால் காணாபத்தியம், உமையம்மையை கும்பிட்டால் சாக்தம், சூரியனை கும்பிட்டால் சௌராஷ்டிரம். இப்படி 6 சமயங்கள் இருக்கிறது. திருமூலர் நமக்கு ஒரு தெளிவான ஒரு விடையை சொல்றார். ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னா அந்த ஊருக்கு 6 பக்கமும் வழி இருக்கும். கிழக்க இருந்தும் போகலாம், மேற்க இருந்து போகலாம், வடக்கே போகலாம், தெற்கே போகலாம். இப்படி ஒரு ஊருக்கு இப்ப இந்த நாம இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த கோயிலுக்கு இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச 3 ரோடு இருக்குது. அப்போ ஒரு இடத்தை அடைவதற்கு பல்வேறு வழிகள் இருப்பது போல இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவன் ஒருவனை அடைவதற்கு 6 வகையான சமயங்கள் இருக்குது. ரூட்டு வேற வேற, அவ்வளவுதான். ஆனா 6 வழிகளுமே பதியாகிய சிவபெருமானிடத்தில் தான் கொண்டு வரும். எனவே அது தெரியாம ஊ சமயம் பெருசு, ஏன் சமயம் பெருசுன்னு சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்றாரு. ஒன்றது பேரூர் வழி 6 அதற்குள என்றது போல இருமுச்சமயமும் 6 சமயத்தால் சண்டை போட்டுக்கிறாங்க. உன் கடவுள் பெருசு, ஏன் கடவுள் பெருசுன்னு. உண்மையை சொன்னா எல்லா கடவுளர்களும் ஒருவரே தான். எனவே வேறு வேறு பெயர்கள், சிவபெருமானே சக்தியா வராரு, சிவபெருமானே விநாயகரா வராரு, சிவபெருமானே முருகனா வராரு, சிவபெருமானே திருமாலா வராரு, சிவபெருமானே சூரியனா வராரு, எல்லாம் சிவம் தான். ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். நம்ம எல்லாருக்குமே இனிப்பு பிடிக்கும். ஆனால் கேட்டு பாருங்க, ஒருத்தர் என்ன சொல்லுவார், எனக்கு ஜிலேபி தான் பிடிக்கும், ஒருத்தர் எனக்கு அல்வா தான் பிடிக்கும், ஒருத்தர் எனக்கு மைசூர் பாக்கு தான் பிடிக்கும். பாரு, எல்லாமே ஸ்வீட்டு தானே, ஏதாவது மாற்று கருத்து உண்டா? வடிவம் வேற, பேரு வேற, ஆனா இனிப்பு ஒன்றுதான். அதுபோல கடவுள் ஒருவர் தாங்க. இது தெரியாம குன்று குறைத்து எழும் நாயை ஒத்தார்களே. இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சிக்காம வேறு வேறு பெயர்களை பார்த்து மயங்கி நாய் போல சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, எந்த வழியா போனாலும் நீங்கள் அடைய போவது சிவபெருமானைத்தான். யாதொரு தெய்வம் கொண்டீராகில் அங்கு மாதோர் பாகனார் தான் வருவார் என்று நம்முடைய சிவஞான சித்தியார்ல சொல்வது போல அந்த உண்மையை உணர்ந்து கொள்பவர்களுக்கு இறைவன் புலப்படுவான் என்ற உண்மையை இந்த பாட்டுல சொல்றார்.